அனைவருக்கும் வணக்கம். சட்டமூலம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, இன்று மே மாதம் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும், மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாகவும், மத்திய அரசின் சார்பாகவும் என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவரும். இனிவரும் காலங்களில் தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்வதில் தற்போது ஓடிபி எண்கள் கட்டாயமாக்கப்பட்டதாக தற்போது எண்ணெய் நிறுவனம் அறிவிக்கப்பட்டனர். அதாவது கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது இனிவரும் காலங்களில் ஓடிபி அவர்கள் கூறினால் மட்டும்தான் இனி அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். இதற்கு முன்பாக குறிப்பிட்ட இடங்கள்ல ஓடிபி அவர்கள் கொடுக்கப்படாமலே கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி வந்தாங்க. இதன் காரணமாக தான் இந்த முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தற்போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எண்ணெய் நிறுவனம் அறிவிக்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம் காரணமாக மார்ச் மாதம் தொடக்கத்தில் இருந்து பல்வேறு எண்ணெய் நிறுவனங்கள் அதற்கான விலை பட்டியலும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை நிறுத்தப்பட்டது. குறிப்பாக 19 கொண்ட கேஸ் சிலிண்டர் மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் நிறுத்தம் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாமல் விநியோகம் செய்யப்பட்டு வந்தாங்க. ஆனால் நகர்ப்புறங்கள்ல 25 நாட்களுக்கு ஒரு முறை புக்கிங் செய்வதும், கிராமப்புறங்கள்ல 45 நாட்களுக்கு ஒரு முறை புக்கிங் செய்வதும் கட்டாயமாக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது மே மாதம் 1ஆம் தேதி முதல் கேஸ் சிலிண்டர் 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலை ரூ. 993 உயர்த்தப்பட்டதாக தற்போது எண்ணெய் நிறுவனம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டதென அறிவிக்கப்பட்டனர். அதன்படி ஏற்கனவே என்ன விலை பட்டியல் வைக்கப்பட்டார்களோ அதே விலை பட்டியல் படி கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இப்போது இந்த ஓடிபி எண்கள் கட்டாயமாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் பல்வேறு புதிய மாற்றங்கள் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இன்று முதல் இந்த மெட்ரோ ரயில் பயண அட்டை செல்லாதென ரயில் நிறுவனம் அறிவிக்கப்பட்டனர். மெட்ரோ ரயில் தொடர்ந்து பயணிக்க விரும்பும் பயணிகள் அனைவரும் தங்களின் பழைய அட்டை ஒப்படைத்துவிட்டு அதற்கு பதிலாக புதிய சிங்கார சென்னை அட்டையாக மாற்றிக்கொள்ளுமாறு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலமாக தற்போது என்ன அறிவிக்கப்பட்டார்கள் அப்படின்னா, இன்று முதல் மே மாதம் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் உள்ள பொது போக்குவரத்து சேவைகள் தடையற்ற பயணத்தை உறுதி செய்யும் வகையில் இன்று மே மாதம் 1ஆம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சிங்கார சென்னை அட்டை தேசிய பொது போக்குவரத்து அட்டை முழுமையாக மாற்றிக்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இதனை தற்போது மெட்ரோ ரயில் அட்டை மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பயணிகள் தங்கள் பயண அட்டையை கட்டாயம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். மூன்றாவதாக எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் கட்டாயம் இதை செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். இன்று முதல் குறிப்பாக மே மாதம் 1ஆம் தேதி முதல் எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் புதிய தாமத கட்டண விதி அமலுக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். முன்பு ரூ. 500 வரை நிலுவைத் தொகைக்கு அபராதம் இல்லை என்றும் சலுகை நீடிக்கப்பட்டு இனி ரூபாய் 100க்கு மேல் நிலுவை இருந்தாலே கட்டணம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது ரூபாய் 100 முதல் ரூபாய் 500 வரைக்கும் ரூபாய் 100 அபராதம் விதிக்கப்படும். ரூபாய் 500 முதல் ரூபாய் 1000 வரை இருக்கும் நபர்களுக்கு ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். உதாரணமாக ரூபாய் 800 நிலுவைத் தொகை இருந்தால் ரூபாய் 500 அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும். ரூபாய் 1000க்கு மேல் பழைய விதிமுறை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். பணம் செலுத்துவதில் தொடர்ந்து தவறினால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். 2 முறை குறைந்தபட்ச நிலுவைத் தொகை செலுத்த தவறினால் வழக்கமாக கட்டணத்துடன் கூடுதலாக ரூபாய் 100 ஒவ்வொரு மாதமும் சேர்க்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். நிலுவை முறையை செலுத்தும் வரை இதை தொடரும் தற்போது வங்கி நிறுவனம் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். வருடாந்திர கட்டண விலக்கு ரூபாய் 50,000 ரூபாயிலிருந்து ரூபாய் 1,00,000 வரை செய்யக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் இது பொருந்தும் அறிவிக்கப்பட்டனர். அதே போல ரிவார்ட்
பேமெண்ட் நபர்களுக்கும் இது பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கும் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளில் ரூபாய் 25,000 மேல் கட்டணம் விதிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டனர். ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு தோல்வியடைந்தால் 5 நாட்களில் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டனர். இல்லையென்றால் தினம் ரூபாய் 100 இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தற்போது நிபந்தனைகள் சேர்க்கப்பட்டதாக முக்கிய அறிவிப்பொன்று கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இன்று முதல் HDFC வங்கி பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் முக்கிய சேவை கட்டணம் குறைக்கப்பட்டதாக தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் அறிவிக்கப்பட்டனர். முன்பு நீங்கள் ஒரு SMS-ற்கு 20 பைசா பிளஸ் GST செலுத்த வேண்டி இருக்கும். ஆனால் தற்போது இனி ஒரு SMS-க்கு 5 பைசா பிளஸ் GST செலுத்துவீர்கள் என அறிவிக்கப்பட்டனர். இனி மாதம் எவ்வளவு மிச்சம் ஆகும் என்பது தற்போது பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒரு மாதத்தில் நீங்கள் 100 SMS பரிவர்த்தனைகள் அலர்ட்களை பெறுவீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முன்பு நீங்கள் ஒரு SMS-க்கு 20 பைசா செலுத்தி இருப்பீர்கள். ஆனால் தற்போது இது 20 பைசா கூடுதல் GST-யாக சேர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் அது மட்டுமல்லாமல் HDFC அறிவித்துள்ள இந்த திருத்தத்திற்கு பிறகு ஒரு SMS-ற்கு 5 பைசா என கட்டணங்கள் குறைக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன்படி ஒவ்வொரு SMS-ற்கும் நீங்கள் 5 பைசா சேமிக்க முடியும் என தற்போது SBI மட்டுமல்லாமல் HDFC வங்கி பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இது பயன்படுத்த பொருந்தும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை. இன்று முதல் மே மாதம் 31 வரை சென்னை உயர்நீதிமன்றம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டன. தமிழகத்தில் உயரிய நீதிமன்றமான சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் கிளையாக மதுரை நீதிமன்றம் 31 நாட்கள் விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதாவது ஏப்ரல் மாதம் 30 முதல் மே மாதம் 31 வரை ஒரு மாத காலத்திற்கு வழக்கமாக நீதிமன்ற பணிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் அவசர வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விடுமுறை கால அமர்வு அமல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். கோடை அடுத்தபடியாக இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். மத்திய பிரதேசம் மத்திய பகுதியில் முதல் குமரிடல் வரை விதர்பா, உள் கர்நாடகா, ராயலசீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு குறிப்பாக புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். இன்று நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர் மற்றும் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மே மாதம் 2 நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.